அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு பகுதி தான் திருமணம் என்று வருகிற நேரத்தில் மணப்பெண். இந்த மணப்பெண்ணை வாழ்த்துறது, மணப்பெண்ணை அலங்கரிக்கிறது, மணப்பெண்ணுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு ஒரு பகுதி இருக்குது. இப்போ உதாரணமாக கல்யாணம் முடிக்கிற பொம்பளை, அவன் அப்போ தான் புது பொன்மாய் நம்ம என்ன செய்வோம், ஷோடிக்கிறோம், அந்த பெண்ணை அலங்கரிக்கிறோம். அப்போ இஸ்லாத்தில் பெண்ணை அலங்கரிப்பதை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, அதில் பல பகுதிகள் இருக்குது. என்ன பகுதி என்றால், பெண்கள் மாத்திரம்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அந்த பெண்ணை, மணப்பெண்ணை அலங்கரிக்க வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த ஹாலில், அந்த ரூமிலே பெண்கள் மாத்திரம்தான் வருவார்கள் என்பதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். என்ன சில ஆட்கள் கேட்பாங்க, மௌலவி பொம்பளைகளை அந்த கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாக உடுப்பாட்டலாமா, அந்த மணப்பெண்ணை உடுப்பாட்டலாமான்னு கேட்பாங்க. முதலாவது கண்டிஷன் என்னென்னு கேட்டால், நீங்கள் அந்த மணப்பெண்ணுக்கு ஆடைகளை செலக்ட் பண்ணுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் யாருக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள்? யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள். ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யஹூதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள். எனவே அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பிட்டு வைத்து விடாமல், அதற்கு தோதுவாக எங்களுடைய ஆடை கலாச்சாரங்களை வைத்துக் கொள்ளாமல், மார்க்கத்துக்கு முரணில்லாத அடிப்படையில் என்ன செய்யலாம், அந்த மணப்பெண்ணை எங்களுக்கு அலங்கரிக்கலாம். இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் என்ன கண்டிஷன், அலங்கரித்து பப்ளிக்கில் ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம், மஹரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். இப்படி ஃபங்க்ஷன் பப்ளிக்கில் வைக்கிறோம், ஒரு மேடையை செஞ்சு அதை பப்ளிக்கில் அந்த பொண்ணை உடுப்பாட்டி வைக்கிறோம். ஆம்பளைகளும் பார்ப்பாங்க, ஆடவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க. இது இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எனவே அந்த மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்கு நாங்கள் ஐடியா பண்ணுறோம்டா, மார்க்கத்துக்கு முரணில்லாத அடிப்படையில் பெண்கள் மாத்திரம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு ஹோல்லையோ ஒரு அறையிலையோ அந்த பெண்ணை எங்களுக்கு என்ன செய்யலாம், அலங்கரிக்கலாம். அப்போ அலங்கரிக்கிறதுக்கு வரையறை ஒன்று இருக்குது. என்ன வரையறை இருக்குது? முதலாவது யஹூதி நசாராக்களுக்கு ஒப்புதல் ரீதியாக சம்பந்தப்பட்டு விடாமல் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாகத்தான் அந்த அலங்கரிப்புகள் நடக்கணும். அதில் அவங்களோட ஒத்து போய் போகிற அளவுக்கு அந்த அலங்கரிப்புகள் இருக்கக்கூடாது, முதலாவது விஷயம். அடுத்ததாக கனத்ஃபில் ஹவாஜிப், இப்போ ரசூலுல்லாஹ் ஏற்கனவே தடை செய்த சில அம்சங்கள் இருக்குது. லஅனல்லாஹு நாமிசாத் வல் முத்தனம்மிசாத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க புருவங்களை வலிக்கக்கூடிய பெண்கள் வலித்து விடுமாறு. ரெண்டு பேர் சம்மந்தப்படுவாங்க. ஒரு பெண் போய் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என்ன புருவத்தை வலிங்கன்றுவாங்க. புருவத்தை வலிக்குமாறு கேட்குற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்குது. அந்த யார் அந்த புருவத்தை வலிச்சுடுறாங்களோ அந்த வலிச்சுடுற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்குது. அப்போ இது ஏற்கனவே ஹதீஸ். இப்போ நாங்கள் பெண்ணை அலங்கரிக்கிறோம் என்ற பெயரில், இவ புது பெண்ணாக இருக்கிறா, இவ கொஞ்சம் ஃபேஷியல் ஒன்று பண்ணணும். அப்போ முதலாவது என்ன செய்யுது, இந்த கண் புருவத்தை எல்லாம் ஒரு டிசைனுக்கு என்ன செய்வாங்க, அதை வலிப்பாங்க. ஒரு நூலால் என்ன செய்வாங்க, அதை வலிப்பாங்க. ஃபேஷியலில் அதெல்லாம் இருக்குது, சில நல்ல முறையில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன். இதை சாய்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பல்லுகளுக்கு இடையில் இடை போடுவார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் என்ன செஞ்சாங்க, தடை செய்திருக்கிறார். லஅனல்லாஹு நாமிசாத் வல் முத்தனம்மிசாத் வல் முத்தஃபல்லிஜாத், அழகுக்காக வேண்டி பற்களுக்கு இடையில் இடை போடக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அப்போ இதையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக சகோதரர்களே, இதெல்லாம் இன்றைக்கு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற பெயரில், ஃபேஷியல் என்ற பெயரில் இப்போ ஒரு மேக்கப் பண்ணுறது, லிப்ஸ்டிக் பூசுறதுல உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அது கூடும். ஆனால் நீங்கள் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐட்டங்கள் இருக்குது இல்லையா, நீங்கள் சாய்ஸ் பண்ணுற மேக்கப், சாய்ஸ் பண்ணுற பவுடர், சாய்ஸ் பண்ணுற க்ரீம், இது உடம்புக்கு எந்த விதத்திலையும் ஆபத்துகளை கொண்டு விடக்கூடாது, தரர் வராமல் இருக்கணும். எனவே நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் சாய்ஸ் பண்ணுற பிராண்ட் என்ன, இதை பூசினா அந்த பெண்ணுடைய முகத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, நோய்கள் வருவதற்கு சான்சஸ் இருக்குதா, தோல் நோய்களை கொண்டு வருமா. ஏன்னா இன்றைக்கி பேரூர் இல்லாத சில ஐட்டங்கள்லாம் பஜாரில் இருக்குது. அப்போ இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். நான் அலங்காரத்துக்காக, ஃபேஷியலுக்காக வேண்டி பாவிக்கக்கூடியதில் எந்த ஒரு தரரும் கிடையாது, அது நல்ல ஐட்டம் தான் இருக்குது, நல்ல ஹை குவாலிட்டி ஐட்டத்தால் தான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். இதில் நம்ம என்ன செய்யணும், ஃபெஸ்ட்டுக்கு உறுதியாக இருக்கணும். எனவே சகோதரர்களே, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இதில் வந்துடக்கூடாது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வரஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, நரக சுவர்க்கத்துடைய வாதையை கூட நுகராத பெண்களுடைய பண்பை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்கள் உச்சந்தலையிலே முடிகட்டுவார்களாம். எது போன்று உச்சந்தலையில் முடிகட்டுவார்கள் என்றால், இந்த ஒட்டகத்துடைய திமிழ்ச்சதை இருக்குது, ஒட்டகத்தை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒட்டகத்துடைய திமிழ்ச்சதை இப்படி கொம்பு மாதிரி இப்படி முன்னாடி ஒரு முண்டை மாதிரி இருக்கும். இது போன்று உச்சந்தலையில் முடிகட்டுவதை ரசூலுல்லாஹ் வானாண்டாங்க, தடை செய்திருக்கிறார். எனவே எங்கட மணப்பெண்கள் அலங்கரிக்கிற என்ற பெயரில் நாங்கள் முடிகள் எல்லாத்தையும் சுருட்டி உச்சந்தலையில் இப்படி வச்சு கட்டுறதும் மார்க்கத்துக்கு முரணானது.
அப்போ நாங்கள் பார்க்கணும், ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற நேரத்தில் வந்து அலங்கரிப்பு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. என்ன கண்டிஷன்? முதலாவது, மஹரம் இல்லாத ஆண்கள் எடுத்து வரக்கூடாது. இது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது என்ன, ரசூலுல்லாஹ் ஏனைய ஹதீஸ்களை தடை செய்த எந்த ஒன்றும் அதில் சம்மந்தப்பட்டு விடக்கூடாது. பூர்வத்தை வலிக்கிறதோ, பட்கடுக்கலையில் இடை போடுறதோ, அதே மாதிரி வந்து உச்சந்தலையில் முடி கட்டுறதோ, பொய் முடிகளை கொண்டு வந்து சேர்க்கிறதோ, இவைகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். இது ஃபெஸ்ட், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மணப்பெண்ணை அலங்கரிக்கிறேன் வர நேரத்தில் வந்து அங்கே சில நேரம் பெற்றோர்களுக்கு கூட கண்ட்ரோல் பண்ணல நிலைமை வருது. பேரண்ட்ஸுக்கு கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க நண்பிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஒன்று சேர்ந்து கூட அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனை போட்டு அலங்கரிச்சுக்கணும் போவாங்க. அவங்களோட மார்க்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க, மார்க்கப்படி பார்க்காதவங்க இருப்பாங்க. ஒரு நாளைக்கு தானே நடக்குது, ஒரு நாளைக்கு தானே இந்த மணப்பெண்ணை நாங்கள் அலங்கரிக்க போகிறோம் என்ற போர்வையில் இஸ்லாத்துக்கு முரணான மெத்தடுகள் எல்லாத்தையும் அவர்கள் யூஸ் பண்ணுவார்களாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய திருமணம் என்று வருகிற நேரத்தில் இஸ்லாம் பெண்களை அடக்கவில்லை, இஸ்லாம் பெண்களை ஒடுக்கவில்லை, அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கவில்லை. அவங்களுக்கு தாராளமாக அனுமதி கொடுத்திருக்கிறது. மார்க்கம் ஒரு பவுண்டரி, ஒரு வரையறையை வச்சிருக்கு. அந்த வரையறைக்குள்ள நின்று அவங்க வேலை செய்கிறது தான் அது அந்த பெண்களுக்குரிய கண்ணியமும் பெண்களுக்குரிய சுதந்திரமும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.